ஹலோ உறவுங்களே, வெல்கம் பேக் டு த சேனல் மது விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டெட்டு பேப்பர் 2 நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி அம்மா குட்டி குட்டியாக தோசை ஊற்றி வச்சுருந்தாங்க. அதை பூண்டு சட்னி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி காலையே நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் சரி ஹால் டிக்கெட் வந்து நேற்று நைட்டே வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டேன். அதனால் ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் விபூதி அதை எடுத்து கொஞ்சம் ஹால் டிக்கெட்டையும் போட்டு விட்டு பேக்கை பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து எனக்கு லால்குடியில் வந்து சென்டர் போட்டிருந்தாங்க. சரி இங்கேருந்து போகணுமேன்னு சொல்லிவிட்டு அதை காட்டினேன். அதுக்கப்புறம் பென்னு பென்சிலு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். அதனால் ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டேன் ஒரிஜினலு. அப்புறம் பர்ஸு மணி நீடட் இல்லையா, அதனால் பர்ஸு எடுத்துக்கிட்டு பேக்கில் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். 7 மணிக்கு விட்டால் எனக்கு 7:45க்கு தான் பஸ் அப்படிங்கிறதுனால வர அவசரத்தில் செப்பல் கூட போடலை. அதனால் செப்பலை உட்காந்து பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்து மாட்டிகிட்டு இருந்து பார்த்தா பஸ் வந்துடுச்சு அங்கேருந்து நேராக கரெக்டாக. நல்ல வேலை. அப்புறம் பஸ்ஸுலேருந்து வந்துட்டு 2 பேர் இறங்குனனால அங்கே எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அதனால் போய்ட்டு அந்த சீட்லேயும் போய் உட்காந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்டேன். சரி நல்லதாக போச்சே, உட்காந்து படிச்சுட்டே போகலாமேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு நான் ஏர்போடை தான் எடுத்தேன். ஏர்போடை எடுத்து காதில் சொருவிட்டு யூடியூப்பில் போட்டு சரி எக்ஸாமுக்கு கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு படிச்சுட்டு இருந்தேன். சைக்காலஜி அப்புறம் வந்துட்டு மேக்ஸு சயின்ஸ் தானே எடுத்திருந்தேன். அப்புறம் பஸ்ஸில் வந்துட்டு காலை 7 மணியாக நல்லா சில் கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. ஆற்று ஓரத்தில் அப்படி காற்று செம்மையாக அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக சத்திரமும் வந்து இறங்கிட்டேன். சத்திரம் இறங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் போய் லால்குடின்னு போட்டிருந்ததா, போய் கேட்டால் லால்குடி போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸை விட்டுட்டேன். அப்புறம் ஒரு ப்ரைவேட் பஸ் தான் இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். சத்திரம்லேருந்து லால்குடி போகிறதுக்கு 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு லால்குடி போகிற சைடு அந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு செம்ம க்ரீனிஷாக இருந்தது. சரி அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணலாமேன்னு கேப்சர் பண்ணேன். அப்புறம் அந்த பஸ்ஸில் ஒரு க்யூட்டாக குட்டி பொண்ணு என்கிட்ட அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருந்தது. அதையும் சரி கேப்சர் பண்ணுவோம், சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் பாதி தூரத்துக்கு நான் வீடியோவே எடுக்கலை. இது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அது நடுவில் என்ன இருந்ததுன்னு பின்னாடி ஷேர் பண்ணுறேன். உள்ளே வந்ததுமே ஆதார் கார்டு ஹால் டிக்கெட்டும் செக் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க. அப்புறம் பேக் வந்துட்டு அங்கே டோக்கன் வழியாக வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் லேடிஸ்க்கு தனியாக வந்துட்டு செக்கிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் விட்டு வந்ததுக்கப்புறம் டோக்கன் கொடுத்தா நம்ம வந்து பேக் வாங்கிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் வீடியோ எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக வீடியோவே எடுத்தேன் ஸ்கூல்லையே. அதுக்கப்புறமேட்டு வரையில் எப்படி வந்தீங்க லால்குடிலேருந்துன்னு கேட்கலாம். ஆட்டோவில் தான் வந்தேன். நான் வர அவசரத்தில் அவ்வளோ பயம், லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வீடியோவே எடுக்கலை. அதுக்கப்புறம் போகையில் வந்துட்டு வரையில் அங்கே லால்குடியாக அந்த ரவுண்டானெல்லாம் ஆட்டோ நின்றுச்சு, ஏறி வந்துட்டேன். போகையில் இங்கே எப்படி அந்த ஆட்டோ கட்டை நான் போகிறோம் நான் வாங்கலை. சரின்னு சொல்லிவிட்டு நட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தே வந்துட்டு லால்குடி வந்தேன். பரவாயில்ல, ஆனால் ஒன்றும் தெரில. காதில் வந்து ஏர்பாட் போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு நடந்தே வந்துட்டேன். மேலேருந்து கீழே எட்டி பார்க்குறேன், பயமாகிடுச்சு, எனக்கு தலையே சுற்றிக்கிச்சு. சரி பரவாயில்லன்ட்டு எப்படியோ பாலத்தை கடந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் உள்ள பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்த்தா கரெக்டாக பஸ்ஸு இருந்தது. ஒரு பஸ்ஸில் பார்த்தா சரியான கும்பல் இருக்க, பசியில் டயர்டில் வந்துட்டு நான் அந்த பஸ்ஸில் ஏறலை. அப்புறம் இன்னொரு பஸ்ஸு கரெக்டாக என் கால்கிட்டே வந்து நின்றுச்சா, சரி ஏறுன்னு சொல்லிவிட்டு அங்கனே ஏறி உக்காந்துக்கிட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் சும்மா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருச்சியில் வெயிலாக என்னன்னே தெரில, வெயிலே இல்லை, சுத்தமாக வெயில் இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த க்ரீனிஷ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. அதை அப்படியே ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொள்ளிடம் பாலம் வந்துட்டோம். சரி கொள்ளிடம் பாலத்துலேருந்து ஸ்ரீரங்கம் வந்துட்டு அழகாக தெரிஞ்சுட்டா, சரி ஜூமிங் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் என்னோடய ஜன்னல் கண்ணாடி வந்து தூக்க முடியலை. அதனால் வந்துட்டு சும்மா இதை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் காவேரி பாலம் வந்துச்சு. அதை தாண்டி ஃபைனலாக வந்துட்டு
சத்திரமும் வந்துட்டேன். இங்கே காவேரி பாலத்தில் வந்துட்டு நிறையா பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சண்டேனால என்னமோ தெரில. அப்புறம் சத்திரம் வந்ததுக்கப்புறம் சரியான பசியாக காலைல 7 மணிக்கே சாப்பிட்டு போனதுனால சுண்டல்காரங்க அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. சரி போயிட்டு அங்கே போய் சுண்டல் கடலையும் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் கரெக்டாக எங்கள் ஊர் பஸ்ஸும் நின்றுட்டு இருந்தது. அதில் ஏறி நானும் அப்புறம் ட்ராவல் பண்ணிவிட்டு காதில் ஸ்பாட்டிஃபை போட்டுட்டு நான் பாட்டு கேட்டுகிட்டே நான் அப்படியே வந்துட்டுருந்தேன். நீங்கள் இங்கே கேட்கலாம், எக்ஸாம் எப்படி பண்ணேன், வரிசையாக கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னுட்டு. எக்ஸாம் எப்படி பண்ணேன்ட்டு பின்னாடி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா எங்கள் அம்மாவும் என் தம்பியும் உட்காந்து எங்கள் அம்மா என் தம்பியை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. திட்டி நான் இல்லாத குறைய எங்கள் அம்மா வந்துட்டு தீர்த்துட்டு இருந்தாங்க. நாளைக்கு அவனுக்கு தமிழ் எக்ஸாம் மிட்டம் அப்படிங்கிறனால படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. செம்ம காமெடியாக இருந்தது. அதை கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு எனக்கு வந்துட்டு ஏபிசிடியும் இருக்கும். எனக்கு அது டி தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் தமிழ் மேக்ஸு சயின்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி அப்புறம் அது மாதிரி தான் இருந்தது. எக்ஸாம் வந்துட்டு நல்லாவே பண்ணலை அப்படின்னு சொல்ல மாட்டேன், நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. கொஸ்டினும் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. தமிழ்லாம் ஃபுல்லாக இலக்கணம் தான் கேட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு தமிழ்னாலே வராது. ஏதோ பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஐ ட்ராவல் மை பெஸ்ட். அப்புறம் அவ்வளோதான், இன்னையோட vlog முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. See you on the next video.